திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான புகைப்படம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த பின்னர் குடியரசு துணைத் தலைவருடன் தமிழக முதலமைச்சர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அது தொடர்பான அந்த புகைப்படம் கூட வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இனி அடுத்து என்ன சந்திப்பு, எங்கே செல்கிறார் முதலமைச்சர், அது பற்றிய விவரங்கள் உண்டா? டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். முன்னதாகத்தான் அவர் குடியரசுத் தலைவர் அவர்களையும் அவரது மாளிகையில் சந்தித்து பேசினார். இந்த குடியரசு துணைத் தலைவருடனான சந்திப்பின் போது அவருக்கு ஒரு சிறிய அளவிலான நடராஜர் சிலை ஒன்றையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக குடியரசுத் தலைவரை காட்டிலும் குடியரசு துணைத் தலைவருடன் கூடுதலான நேரத்தை தமிழக முதலமைச்சர் செலவிட்டிருக்கிறார். காரணம், அவர் தமிழ்நாட்டை குடியரசு துணைத் தலைவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர். மொழி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இல்லை, தடையாகவும் இல்லை. எனவே குடியரசு துணைத் தலைவர்களோடு மிகவும் சகஜமாக அவர் கலந்துரையாடியதாக குடியரசு துணைத் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மிகவும் கேஷுவலாக இருவரும் உரையாடியதோடு அரசு நிர்வாகம் சார்ந்த தன்னுடைய சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கியதாக தகவல். தற்போது அந்த சந்திப்பு நிறைவடைந்து விட்டது. சுமார் 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. தற்போது அந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இந்த காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பின் போது அவர் தமிழக அரசியல் சூழல் குறித்து மிக விரிவான ஒரு ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான இணைந்து செயல்படுவது, அதே போல இந்தியா கூட்டணியில் தாவேகாவும் இணைவது, இது மட்டுமின்றி அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இது குறித்தெல்லாம் காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணியோடு எப்படி இணைந்து தேர்தலை சந்திப்பது, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்தெல்லாம் மிக விரிவான ஒரு ஆலோசனைகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.